7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்க போறோம். வெளிப்படுத்தல் எல்லாருமா சேர்ந்து சத்தமாய் வாயில திறந்து வாசிப்போமாக. வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆமென். ரெடியா எல்லாரும்? ஆமென். வாசிப்போமா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாததை பூற்றமாகிறவர் சொல்றதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் வேலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாசத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த வேளையிலே, ஆண்டவரே இந்த மாசத்துல என்ன வார்த்தை உங்களுக்கு தருகிறீங்கன்னு சொல்லி ஜெபித்த வேளையிலே இந்த வார்த்தையை ஆண்டவருடைய சிந்தையிலே போட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின் இதயத்திலே போன ஒரு கிழமை இந்த இப்படிப்பட்ட வார்த்தையை சபைக்கு எடுக்கவில்லை. ஆனா கர்த்தர் இந்த வருஷம் இந்த மாசத்திலே 8ஆம் மாசத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை சொன்னார். பிலதெல்பியா சபைக்கு எழுதின அதே வார்த்தையை இந்த எல்ஷடாய் குடும்பத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இங்கே வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை வாசிக்கிற வழியிலே 7 சபைகளை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துறார். அங்கே வெளிப்படுத்தி போட்டு 7 சபைகளுக்குள்ளே அங்கே ஒரு சபையை பார்த்து, அதாவது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய சொல்லி போட்டு என்ன சொல்கிறார் சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொன்னால் அங்கே வேதம் சொல்றார், பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் தாவீதின் திறவுகோலை உடையவரும் அது மாத்திரமல்ல ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூற்றுறவர் சொல்றாங்கன்னு சொல்லி என்ன சொல்றாராம், அங்கே உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் வேலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைய நாளும் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக எல்ஷடாய் குடும்பத்துக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாசலை ஆண்டவர் வைத்திருந்தால் திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. கரங்களை தட்டி ஏசப்பாக ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவங்களுக்கு முன்பா திறந்த வாசலை வைத்துக்கலாம் சொல்லி சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு துள்ளி குதிச்சு ஒரு ஆமை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில நாங்க என்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் சொன்னால், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீரா, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீரா, எங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீரா, எங்களுடைய வியாதிகள் இருந்து விடுதலை பெறக்கு ஒரு வாசல் திறக்கப்பட மாட்டாதா, எங்களுடைய போராட்டங்கள் இருந்து விடுதலை பெறக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டா. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு விதமான பலவீனத்தினாலே வாழும் போது நாங்க என்ன செய்ய எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே ஒரு வழி திறக்கப்பட மாட்டாதா. ஆனா இன்றைய நாளும் இந்த மாசத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா நீங்க விசுவாசிங்களோ அவளுக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் நாங்க பார்க்க போற காரியம் ஏற்கனவே இந்த வசனத்தை வைத்து நாங்கள் 1ஆம் தேதி காலையில 5 மணிக்கு நாங்கள் ஒரு ஆராதனை செய்தோம். எத்தனை வந்தீங்க? ஆமென். இந்த தடவை தான் முதல் தடவையாக இந்த எல்ஷடாய் பிரேமிசில் ஒவ்வொரு மாசமும் இனி வர்ற நாட்களும் கூட ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை செய்யும்படியாக நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஆமென். கண் நேரம் இல்லை, ஒரே ஒரு மணி நேரம் தான். காலையில 5 மணிலேருந்து 6 மணி வரை முதல் விடிய ஒளிமின உடனே 1ஆம் தேதி 5 மணிக்கு யாரெல்லாம் நீங்க ரெடியா இருக்கீங்களோ நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர தேவையில்ல, ஆன்லைன்ல Zoomல நீங்க இணைந்து கொண்டு Zoom ஆன் பண்ணி நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அன்னைக்கு பெற்றுக்கொண்டார்கள். வரும் நாட்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதியில காலையில் 5 மணிக்கு ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. கன நேரம் இல்லை, ஒரு மனசியா இருந்தால் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு 10 அல்லது 15 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை
இந்த நாங்கள் கேட்டோம். அது மாத்திரமே நேற்று நாள் உபவாச கூட்டத்திலும் கூட இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை தியானித்து பார்த்தோம். இங்கே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் யாருக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார், யாருக்காக யார் ஆண்டவர் வாசலை திறக்கிறார் நாங்கள் பார்க்கிற வழியிலே எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னவென்றால், ஆண்டவரே வாசலை திறவும், ஆண்டவரே பாதைகளை திறவும், எனக்கு முன்பாக இருக்க அடைக்கப்பட்ட கதவுகள் திறவும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது யாருக்கு வாசல்களை திறந்திருக்கிறார் சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து வைக்க வேண்டுமா என்றால், ஆண்டவர் யாருக்கு திறந்து வைக்கிறார் சொன்னால், தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் விரும்பலாம், ஆண்டவரே இந்த வாசலை திறவும், இந்த பிரச்சனைக்குரிய இந்த கதவுகளை அடைத்து திறந்து போடும், ஆண்டவர் இதன் வழியாக உட்பிரவசிக்கிற உதவி செய்யும், இந்த காரியத்துக்கு ஒரு வாசலை திறவும் எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார், என்னுடைய உங்களுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்தால் என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். ஆமென். இங்கே பார்க்கிற முதலாவது ஆண்டு சொல்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையின் இந்த தூதனை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல் ஷடாய் குடும்பத்தை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டு சொல்கிறார், உன் கிரியைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்றீங்கள், நீங்கள் எப்படி கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்கள், நீங்கள் எப்படி கர்த்தருக்காக வேலை செய்றீங்கள், நீங்கள் எப்படி என்னுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுறீர்கள், நீங்கள் எப்படி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செயல்படுறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 24 மனத்தியாளத்தை தருகிறாரு. அதிலே அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் நாங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறோம், தேவனுக்காக செயல்படுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தேவனுக்கென்று ஏதாவது காரியத்தை செய்கிறோமா? எங்களுடைய கிரியை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா வேதம் சொல்றது, ஆண்டவர் வரும்போது எங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நான் அநேக செய்திகள் கூட சொல்லிக்கிறேன். எல்லாரும் உதாரணத்துக்கு சொல்ல முடியுதுன்னா, நீங்க வேலை செய்தால் உங்களுடைய வேலைக்கு என்ன வரும்? சம்பளம் வரும். வறுமை வராதா? வரும் தானே. நீங்க எவ்வளவுக்கு வேலை செய்றீங்களோ, எவ்வளவுக்கு உண்மையா வேலை செய்றீங்களோ, உத்தமமா வேலை செய்யுங்கள், கொடுக்கப்பட்ட வேலை இங்க சரியா செய்யும் போது உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அது மாத்திரம் உங்களுடைய செஃப் பார்த்து, உங்களுடைய மேல் அதிகாரி பார்த்து என்ன சொல்லுவார்? பிராவோ, குட் மார்க் சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார். ஏன்? கொடுத்த வேலைங்க சரியா செய்தீங்க, டிப் டிப்பா செய்தீங்க. அதை பார்க்கும்போது அவருடைய உள்ள மகன் சொல்லுவாரு, நீ நல்லா செய்தாய். யாரை சென்டர்ல போகும்போது, யாரை ஸ்கெச் பிரேக் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க? பார்த்து உங்களை பார்த்து, நீ நல்லா செய்த, உனக்கு ஒரு டிப்ளோம், எல்லாவற்றும் உனக்கு சம்பள உயர்வு, உனக்கு ஒரு பதவி உயர்வு. காரணம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்தாய். பாருங்க, உலகத்தில் இருக்கிற அதிகாரியே நீங்க செய்யற வேலையை சரியாய் செய்யும் போது உங்களுக்கு ஒரு டிப்ளோம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது, உங்களை கனம் பண்ணுகிறார்கள். உலகத்திலேயே இப்படி செய்தால் நீங்க செய்கிற வேலை சர்வ வல்லவருடைய ராஜ்யத்தினுடைய வேலை. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலை, அவருடைய தோட்டத்தினுடைய வேலை, தேவனுடைய வேலையை செய்யும் போது அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கொடுக்கிற பிரதிபலன் ஒரு நாள் அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பிரதிபலன் அது நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆக இங்கே பார்க்கிறோம், அங்கே ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம், எரேமியா 32 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 32 19 வாசித்து பாருங்க. யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லருமாய் இருக்கிறவர், அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் எப்படி இருக்கிறதாம்? நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். அது மாத்திரமல்ல, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படிக்கு அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை யார் பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறாரு. நான் பார்க்கணும் இல்லையோ, சபையில் ஊழியக்காரர்களை பார்க்குறாங்க இல்லையோ, உங்களுடைய அப்பா அம்மா பார்க்குறாங்க இல்லையோ, உங்களுடைய குடும்பம் பார்க்குதோ இல்லையோ, யார் பார்க்குறாரு?
கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளாந்து, உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா என்றால் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமாக. கர்த்தர் கொடுத்த வேலை உண்மையாக செய்வோமாக. நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆண்டு எனக்கு ஒரு வேலையும் தரவில்லைன்னு சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க. முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட வாங்க முடியும், என்ன வேலை சொல்றேன்னா. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது ஆண்டு எனக்கு ஒரு வேலையுமே தர இல்லைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்களை எல்லார் மேலும் விழுந்த கடமை சொல்லுங்க பாப்போம். என்னட்டு சொல்லுங்களும் வாயை திறந்து. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னை உங்களையும் ஏற்படுத்தின நோக்கமே அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக, அது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஆகவே கர்த்தர் கொடுத்த வேலை எங்களுடைய கிரியைகள். நான் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறேன்? நல்ல கிரியை செய்கிறேன். சபைக்கு உதவுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தாங்குங்க, ஊழியக்காரருக்காக ஜெபியுங்க, சபைக்காக ஜெபியுங்க, ஆத்மாக்களுக்காக ஜெபியுங்க. இப்பொழுதுதான் எல்லா இடத்துலையும் அந்த பேரெல்லாம் அடிக்கப்பட்டு உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாத இருக்கிறீங்களா? எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லி இல்லாதவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பேர் லிஸ்ட் எல்லாம் உங்களுடைய பேப்பர்ல அடிக்கப்பட்டுள்ளது. அதை வச்சு என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன? ஒரு கிரியை. நீங்க செய்யற கிரியைக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுயமாய் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவருடைய வருகையினாலே அவர்களை கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம் சொன்னால், மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட என்ன செய்வாராம்? வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்வாராம்? ஆண்டவர் பலன் அளிப்பார். ஆமென். எத்தனை விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோமாக. சபை ஆயத்தப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி நாங்கள் ஆயத்தப்படுவது? அவருக்கு ஏற்ற கிரியை செய்வது. ஹல்லேலூயா. எங்களுடைய கிரிகளை ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ற வாழ்க்கையில் எப்படிப்பட்டதா இருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நாங்கள் விலகுவோமாக. தேவன் அறிவிருக்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் விலக்கி போடுவோமாக. தேவன் விருப்பமில்லாத பழக்க வழக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுவோமாக. தேவன் அறிவிருக்கிற பேச்சுக்களை எங்களுடைய வாயை விட்டு அகற்றி போடுவோமாக. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்கள் பேசும்போது யார் கவனித்து கேட்பாரா? சொல்லுங்களேன். கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், கிரிகளை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவது தொடர்ந்து வாசிக்கும் போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஹல்லேலூயா, என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினாலே, அவை தேவனுடைய பிள்ளையாகி நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்காக புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே தம்முடைய பரிசுத்த ஆவியுடைய பலத்தை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்கள்? தேவனுடைய ஆவி உங்கள் மேல இருக்கிறாரு. தேவனுடைய ஆவி உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்திலே செயல்படும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அங்கே பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ. ஹல்லேலூயா. அங்கே நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே தூதனை பார்த்து, அங்கே தூதன் அங்கே யாரு கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை பார்த்து அநேக கேள்வி கேட்கிறான். அப்பொழுது கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புறவன் நான் அல்லவா என்றார்.
ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எழுதி கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இன்று நான் மெர்சிடாய் குடும்பத்தை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்று சொன்னால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனா என்ன செய்யவில்லை, அவர்கள் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்க இந்த பலத்தோடு போங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக போனால் கர்த்தர் உங்களை பாவிப்பாரு. ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கான்னு சொல்லி. அவன் என்ன கேட்டான்? அவன் எங்களை போலதானே. ஹல்லேலூயா. உடனே அக்செப்ட் பண்ணல. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கர்த்தர் என்போடு இருந்தால் இவையெல்லாம் எப்படி நேரிடும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரு, மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்து விட்டாரு. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? இன்னைக்கு நாங்களும் கேட்கிறோமா, ஆண்டவர் எங்களோட கூட இருந்தால் ஏன் இந்த வியாதி வர வேண்டும், ஏன் இந்த பிரச்சனை வர வேண்டும், ஏன் இந்த துன்பம் வர வேண்டும்? ஆனால் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. இன்று அநேகர் என்ன என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு பிழை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு என்ன இருக்கு என்பதை நாங்கள் அறியவில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு தாளந்து, ஆண்டவர் எங்களுக்குள்ளே வச்சுக்கிற திறமை, ஆண்டவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை நாங்கள் என்ன செய்யவில்லை, அறியாதவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, உங்களுக்குள்ளே என்னத்தை ஆண்டவர் வச்சுக்கிறாரு? பரிசுத்த ஆவியுடைய பலத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியுடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அதே போல உங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமாயிருந்தால் உங்கள் கிரிகளை சீர்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த பலத்தோடு கர்த்தருக்கு சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். ஹல்லேலூயா. கிதியோன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். மீதியானவருடைய கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அறிக்கை பண்ணுவோமா? எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பாருங்க. இன்று அன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? இது தாக்கி கொண்டிருக்கிறது. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால் எழும்ப முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே இருக்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அறிக்கை பண்ணி பாருங்க, நீங்க எழும்புவீங்க. பவுல் சொல்லும் போது சொல்கிறான், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டான்? பலன் உண்டு. அவன் படித்தவன் தான், அவன் ஞானவான் தான். இப்பொழுது சொல்றான், என்னை பலப்படுத்துறவன் யாருன்னு சொன்னால் கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்களுடைய சொந்த பலன் அல்ல, மாமிச பலன் அல்ல, நீங்க படித்த படிப்பால வந்த பலன் அல்ல, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டால் வந்த பலன் அல்ல. இது தேவனுடைய ஆவியினாலே ஊற்றப்பட்ட பலன். பெந்தெக்கோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட பலன், தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்ட தேவனுடைய ஆவியுடைய பலன். இந்த பலத்தோடு போங்க. உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும். இந்த பலத்தோடு போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று வாசல்களை திறப்பாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. தாவீது சொல்லும் போது சொல்கிறான், சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. தாவீது சிறியவன் தான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்தவன் தான், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் தான், அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். ஆனா அவன் சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறவன் யாராம்? தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணீங்களோ அவர் உங்களை பலத்தால் இடைக்கட்டுவார். இந்த மாசத்திலே உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வேண்டுமா சொன்னால், உங்கள் கிரியைகளை ஆராய்ந்து பாருங்க.
உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சபை எப்படிப்பட்டதா இருந்து சொன்னால் அங்கே வாசிக்க கேட்டோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட படுகிறானே. தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்த நிபந்தனை என்ன வருகிறதா சொல்லுங்களேன், என்ன செய்யட்டான்? அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். எல்லாரும் விசுவாசிக்க வேண்டுறோம். ஆண்டவரே திறவுங்கப்பா, திறவுங்க ஆண்டவரை கதவை. ஆண்டு என்ன சொல்ற? முதலாவது வேதத்துல நீங்க எங்க பார்த்தாலும், எங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, எங்க ஒரு வாக்குத்தத்தம் இருந்தாலும் அதுக்கு முன்பால என்ன இருக்கும் சொன்னா நிபந்தனை இருக்கும், ஒரு கட்டளை இருக்கும். நீ கீழ்ப்படிந்தால், அது நீ அதை ஏற்றுக்கொண்டால், நீ அதை செய்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்து சொன்னால் அங்கே வாசிக்கும் போது வசனத்தை கை கொண்ட சபை. எல்ஷடாய் பிரேமிசி வசனத்தை கை கொள்ற சபை. சவுண்ட காணல. ஹல்லேலூயா. எல்ஷடாய் சபை வசனத்தை கை கொள்ற சபை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சபை, வசனத்துக்கு பயந்த சபை, வசனத்துக்கு நடுங்குற சபை. ஹல்லேலூயா. நாங்க என்னத்துக்கு நடங்காவிட்டாலும், என்னத்தை கை கொள்ளாவிட்டாலும், என்னத்துக்கு பயப்படாவிட்டாலும், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க பயப்பட்டால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வாசல்களை திறப்பாரு. ஹல்லேலூயா. என்று தேவனுடைய வார்த்தை இந்த உலகமே எதிர்த்திருந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இன்று நமக்குள்ளே வாசம் பண்ற அந்த தேவாதி தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே இருக்கிறாரு. யார் வசனத்தை கை கொள்கிறார்கள்? இன்று நாளும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள்? யார் இந்த வசனத்துக்கு கவனித்து பார்க்கிறார்கள்? யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். தேவனுடைய வசனத்தை நாங்க புறக்கணித்தால் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாங்க புறக்கணிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை அங்க அவமதித்தால் யாரை அவமதிக்கிறோம்? தேவனை அவமதிக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக பேசினால் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாவிட்டால் நாங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று அநேகருக்குள்ள என்ன வந்து விட்டது? துணிகரம் வந்து விட்டது. மாமிசம் தலை தூக்கி ஆடுகிறது. என்ன காரியம்? தேவனை கொடுத்த பயம் இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு கொடுத்த கனம் இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுற அந்த நடுக்கம் இல்லை. துணிகரமாக நாம் பேசுகிறோம், துணிகரமாக செயல்படுகிறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவன் உருவாக்கிய சகோதர சகோதரிக்கு விரோதமாக என்ன செய்கிறோம்? நாங்கள் துணிகரமாய் பேசுகிறோம். காரணம் என்ன? வசனத்தை குறித்த பயம் இல்லை. வசனம் உங்களுக்குள்ள இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். தியானிங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வரும்போது ஆமென் அதை அக்செப்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு குத்தினால், உங்களை கண்டித்தால், ஆண்டவரே இது நான் தான் சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், எல்லாருமே சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்க எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவாங்க தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுகிறார். யாரை நோக்கி பார்ப்பாரா? சொல்லுங்க, யாரை நோக்கி பார்ப்பாரு? சொல்லுங்க, என்ன நோக்கி பார்ப்பாரு? ஹல்லேலூயா. நான் வசனத்துக்கு நடுங்கிறவன், நான் தேவனுக்கு பயந்தவன். எங்களுடைய குடும்பம் தேவனுக்கு பயந்தது. எல்ஷடாய் குடும்பம் தேவனுக்கு பயந்தது. என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தது. என்னுடைய சபை தேவனுக்கு பயந்து நான் அறிக்கப்படுகிறேன். இந்த எல்ஷடாய் பிரேயர் மிஷன் தேவனுக்கு பயந்த சபை. ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு. நீங்க வசனத்துக்கு பயந்தபடிதான் நீங்க அது ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுறீங்க.
ஒவ்வொரு நாள் காலையில ஜெபிக்கிறீங்க, மாலையில ஜெபிக்கிறீங்க, இரவு ஜெபிக்கிறீங்க, கூட்டங்களை கலந்து கொள்ள எப்படி வசனத்துக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். நாங்கள்லாம் இருந்து எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே நோக்கி பாருங்கப்பா, உடைய முகத்தினுடைய என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே, எனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படுவதாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? நாங்கள் மன்றாடுகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நீ கனம் கொடுக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தையை நீ கனப்படுத்துகிறாயா? மற்றவர்களுக்கு விரோதமா பேச வேண்டாம் சொல்லும் போது நாங்கள் பேசாம நாங்கள் இருக்கிறோமா? மற்றவர்கள் தூசிக்க வேண்டாம் சொல்லும் போது அந்த வசனத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்யும்? நாங்கள் மற்றவர்களை கனம் பண்றோமா? தூசிக்காம இருக்கிறோமா? தேவனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள், சபைக்கு விரோதமாய் பேசாதிருங்கள், ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். தேவனை கனம் பண்ணுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குவீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எங்களுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவர் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை நோக்கி பார்த்தால் அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போதுனா, ஒரு தலைவர் இல்லாத ஒரு பெரிய மனுஷன், இல்லாத ஒரு பெரிய ஊழியக்காரன் வரும்போது, இல்லாத இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வரும்போது அவர் கூப்பிட்டு அவர் வந்து என்ன பார்த்து, ஓ பாஸ்டர் ஐசாக்னு சொல்றாங்க, என்ன செய்வேன்? நான் கொஞ்சம் தலைகளா மாற நிற்பேன். ஓ என்ற பேர் கூட இந்த ஜனாதிபதிக்கு தெரியுது. உண்மைதானே? ஏன்? ஒரு பெருமை, இல்லாவிட்ட ஒரு கௌரவம். பாருங்க, இவருக்கு என்ற பேர் தெரியுது, நான் அவ்வளவு நான் கனம் பெற்றோன்னா கத்தனை உயர்த்தி வச்சுக்கிறாரு. இதை விட மேலாக சர்வ வல்லமுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாகின கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிட்டால், என்னை பார்த்தால், என்னோட பேசினால் அதை விட மேலான காரியம் இருக்கா? கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பேர்கள் எல்லாம், என்னுடைய பேரெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எங்க எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் இயேசு. சொல்லுங்க பாப்போம். சில பேருக்கு பாட்டு தெரியாம என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறாராம்? என்னுடைய பேரை பரலோகத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. எப்படி எழுதினாரு? என்னை கண்ணோக்கி பார்த்தபடியினாலே என் தாயின் கற்பத்திலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எங்கள் அவயவங்கள் உருவாகும் முன்னமே கர்த்தர் என்னையும் உங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதை விட பாக்கியம் பெற்றவர் ஜாதி இருக்கா? இதை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஜாதி இருக்கா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். இந்த செய்தியோட தொடர்ச்சி அடுத்த முறை நாங்கள் கேட்க போறோம். நாங்கள் யாக்கோபு புத்தகம், யாத்திரா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபித்து தொடர்ந்து மீதிக்காது கடந்து செல்ல போறோம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்றதுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரிடத்தில் அன்பு கூர்ந்து? தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்றதுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு இரக்கம் செய்வார், என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். 1000 தலைமுறைக்கும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் என்ன செய்வாரா? இரக்கம் செய்கிற தேவன். நல்ல தகப்பன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறாரு. ஆகிய நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கும்போது அங்கே வேதத்தில் வாசித்தோம், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, ஒருவராலும் பூட்ட முடியாது. உங்களுக்காக திறக்கப்பட்ட வாசல், உங்களுக்காக திறக்கப்பட்ட வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. எந்த பலமான மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பூட்ட முடியாது என்று சொன்ன திறவுகள் அவரிடத்துல இருக்கிறது. அவர் தான் பூட்டுறவர்,
அவர் தான் திறக்கிறவர், அவர் தான் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமையை செலுத்தி நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக. அவருடைய சமூகத்தில் இந்த வேலை செய்து கொள்ளலாம். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.